பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். நான் ஜாக்கி சேகர், ஜாக்கி டிவிக்காக நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். இது 45வது நாள் 46வது எபிசோடு 19/11/2025 அன்று ஒளிபரப்பான நிகழ்ச்சியினுடைய முக்கியமான விஷயங்கள். அதாவது இந்த சாம்பார் டாஸ்க்கு, கழுவுற டாஸ்க்கு, ஃப்ளஷ் டாஸ்க்கு, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள். ஏதோ ஒன்று இதை எதை சொல்கிற மாதிரி இருக்காது, ஏதோ ஒன்று அதில் இருந்து பாயிண்ட்லாம் சொல்ல சொன்னாங்க. அதில் கனி காலை உடச்சிக்கிட்டு விழுந்த மாதிரி பண்ணாங்க. அப்புறம் இவங்க கெமி அழுது முடித்தாங்க. அப்புறம் வேற என்ன இருக்குது அந்த வீட்டில், வேற என்ன நடந்தது? அதுக்கப்புறம் சாண்ட்ராவுடைய அப்பட்டமான டபுள் பாச்சா வேலை இன்னைக்கு ஃபுல்லாக, அதாவது முகமூடி கரண்டி கீழே ஊந்துதுன்னே சொல்லலாம். இதில் தான் இந்த எபிசோடில் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். விரிவாக மிஞ்சி போன ஒரு 10 நிமிஷம் 5 அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. அதை மனசில் வச்சுட்டே நீங்கள் பாருங்கள். அரிசி ஊற வச்சிங்கன்னா அரைச்சி முடிக்கிற அளவுக்குலாம் இல்லை, டப்புன்னு முடிச்சிடும். ஊறதுக்குள்ளே நம்ம பேசி முடிச்சிடும். சரி வாங்க சொல்லுங்கள். ஓகே. ஸோ அதனால் கொஞ்சம் விரிவான பார்வைக்கு கொஞ்சம் ஸ்டே டியூன் வித் அஸ். ஓகேவா, சரி. இப்போ நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, அந்த பாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, சாண்ட்ராவுடைய நிறைய விஷயங்கள் தான் இப்போ டிராவல் ஆயிட்டு இருக்கு. முத நாள் நைட் ஒரு பேச்சு நடக்கும். சாப்பிட்டே இருப்பாங்க 3 பேரும், பிரஜன், சாண்ட்ரா, திவ்யா. வேற யாரு? அவங்க தான். அதுக்குதான் 3 பேர் சாப்பிடும்போது சாண்ட்ரா ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இந்த கேம் முடியும் போது தான் எல்லாரோட மூஞ்சும் வெளியில வருது இல்ல, உண்மையான மூஞ்செல்லாம் தெரியுது. டாஸ்க் முடிச்சா தான் இவங்களோட லட்சணம் தெரியுதுங்கிற மாதிரி பேசுவாங்க. ஆக்சுவலா டாஸ்க் முடிச்சு ஒரு தடவையும் அவங்களோட ரியல் ஃபேஸ் கொண்டு வர்றது யாருன்னா சாண்ட்ரா தான். ஓகேங்களா? ஏன்னா அந்த டைம்ல பேசிட்டு இருக்கும்போது தான் வினோத் வருவாரு. மறுநாளுக்கான லீடு இது. வினோத் காரமா இருக்குமா எல்லாருக்குமே சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போவாரு. அப்ப இவங்க சொல்லுவாங்க, நான் சமைச்சிட்டேன், நான் தான் காரமா சமைச்சிட்டேன் போது பிரஜன் ஒரு வார்த்தை சொல்லுவார். திவ்யா காரமா சமைச்சேன், பிரஜன் சொல்லுவார் எல்லாரும் சாப்பிட்றது காரம் கொஞ்சம் கம்மியா தான் போடுங்களேன் அப்படின்னு போது டக்குன்னு சாண்ட்ரா சொல்லுவாங்க, சமைக்கிறதுக்கு இங்க வரல, முதல்ல புரிஞ்சுக்கோ. அதாவது உங்க பிரச்சனையை அது மூலமா ஏற்படுத்துவாங்க. இல்ல காரம் யாருக்கு கரெக்டா இருக்கோ அவங்க சாப்பிட்டீங்கன்னா நான் சமைக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் அதுன்னு வச்சுக்கோங்களேன். சோ இதுல ஃபர்ஸ்டே நம்ம சொன்னோம், இதுல ஒரு ஸ்பெஷல் வீடியோவும் பண்ணிருக்கோம். சாண்ட்ரா ரொம்ப தெளிவா அழகா அந்த தலைவர் தன்னையே நாமினேட் பண்ணிக்கிட்டாங்க. கனி மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் நம்ம கிச்சன்ல நம்மள, ஏன்னா நீங்க ஏற்கனவே கனியை சொல்லிருக்கீங்க, நீங்க கிச்சன்ல போறீங்க, நீங்க அன்பை காட்டுறீங்க, நீங்க தான் எல்லாம் சமைச்சு கொடுக்குறீங்கிறதுனால கனி மாதிரி இருக்கிற ஆள் ஓவர் போர்ட் பண்றதில்ல. அவங்க கொஞ்சம் 2 ஸ்டெப் பேக் எடுத்த உடனே அந்த ஃபுல் பிளேஸை சாண்ட்ரா எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ மறுநாள் காலையில பாத்தீங்க அப்படின்னா இதுக்கே 1 மணி நேரம் ஆயிடும் போகுது. இல்ல ஜாக்கி, டு தான் சொன்னேன், உடனே வந்துருங்க. அப்ப மறுநாள் முன்னாடி அடுத்த அந்த இது லீட் என்னன்னா, கெமி நெய் கேட்பாங்க. கிச்சன் டீம் தான் சாப்பாடு போட்டிருக்கணும். ஏன் கிச்சன் டீம் போடலன்னு தெரியல. அதை யாராவது பாத்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, லைவ்ல பாத்துருந்தா. ஆனா கிச்சன் டீம் போடாம கெமி கேக்குறப்ப கமருதீன் கத்துவாரு, கெமிய கொடுக்க முடியாது, நீ கூட தான் கிச்சன் டீம்ல இருக்கிறப்ப கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி பேசும்போது கெமி சொல்லுவாங்க, உன்கிட்ட பேசலை, நான் எஃப்ஜே கிட்ட தான் பேசுகிறேன் அப்படின்னா. உண்மையிலேயே சொல்கிறேன், கமருதீன் மாதிரியான ஆளெல்லாம் ஒரு எதிரியுமே சேர்க்க முடியலங்க. இல்லைங்க, நம்ம ஊரில் நம்ம யோசிச்சு பாருங்க. இப்போ மாறி சொன்னார்ல, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு எதிரி இருக்கான், நான் பிறக்கும் போதே ஒரு எதிரி இருக்கான். நான் எப்படி நான் வளரும்போது பார்த்தோன்னா எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு எதிர்ப்பு மனநிலை ஒன்று இருக்கு இல்லையா, அந்த மாதிரி விஷயத்தான் இதுலேயும் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு நல்லா தெரியும், மொக்கையாக இருப்பான், அவனுக்கு 2 மாவன் அவனுக்கு பார்த்தீங்கன்னா 3 மாவன் பொண்ணு இருக்கும். ஆனால் நீங்கள் இதில் இந்த உலகத்தில் கேள்வி கேட்காம சில விஷயங்களை ஏற்றுக்கணும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான். புரியுதுங்களா? இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்போ கமருதீன் இந்த பக்கம் மாஸ்டரேஸ் போகிறதுக்கு ஒரு ஆள், சாப்பாடு ஊட்டு விடுறதுக்கு ஆள், இவரு இங்கே ஊட்டி விட்றாரு அப்படின்னு போகுது. இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா மாஸ்டரேஸும் இவர் தான் போய் தடவின்னு இருக்காரு, ஊட்டுறதும் இவர் தான் போய் ஊட்டின்னு இருக்காரு. அவருக்கு யாரும் அங்கே பண்ணலை. ஆனால் இப்போ நம்ம எல்லாரும் தான் இப்போ உங்களுக்கு டெய்லி காலை அமைக்க விட்றேன்னு வச்சுக்கோங்களேன், மறுநாள் காலை காட்ட தான் போவீங்க. புரியுதுங்களா? அதை தான் அங்கே இருக்கிற 2 பேருமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. சரி மேடம், ஓகேங்களா? இந்த திரும்ப மாய்ஸ்சரைசர் விஷயத்துக்காக நீங்கள் அந்த மீமை பார்த்தீங்க உடனே நான் மட்டும்தான், எனக்கு மட்டும் தான் அந்த மீம் கண்ணில் தெரியற மாதிரி சொல்லுவீங்க. இந்த ஜென்டில்மேன் படத்தில் எல்லாரும் கிண்ணி எடுத்துன்னு போவாங்க. இங்கே என்னென்ன உருவியோட படம் போடா போட்டு வச்சிருக்கீங்க, அதையும் தான் ஜாக்கி கீழே போட்டிருந்தாங்க. எனக்கு அப்ப புரியல. இப்ப நீங்க அந்த மாய்ஸ்சரைசர் இவங்க நீட்டுறாங்க போல அவர்கிட்ட தடை கூட சொல்றதுக்குன்ற மாதிரி இப்பதான் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, இல்ல அந்த மாதிரியான வேலையை அவர் பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுக்காங்களா. அதுல ஒரு போட்டி வேற. ஆமா, மாமா எனக்கு தான், அந்த மாமா ஏதோ ஒரு படத்துல இவங்க அவங்களுக்கு பண்ணுவாங்க, அவங்க எங்க மாமான்னு அடிச்சுக்குவாங்க, அதுல ஏதோ ஒண்ணு போட்ட கேஸ் ஆயிடும்.
கதையில இது ஜக்கி என்னவென்று சொல்வது அதேதான் அந்த பாட்டு கூட நீங்க பாடலாம் ஜக்கி. அவள் மஞ்சள் நிறத்தவளை நான் என்னென்று சொல்வேனோ அதானே அதுதான். ஆனா இந்த பாட்டு உங்க குரலுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இன்னொரு நாள் கரெக்டா பாடுங்க. அதையும் வேற பார்த்தேன், வெள்ளை மழை பாட்டு பாடுன்னு சொல்லி பணியில ஒண்ணு அமிச்சா, வெள்ளை மழையில அது எவ்வளவு ஒரு ரொமான்டிக்கான பாட்டு. அதுல இருக்கிற அத்தனை வார்த்தையுமே தப்பும் தாளமுமா போட்டு அப்ப கூட யாரோ வந்து FB ல கமெண்ட் போட்டிருந்தாங்க, துணை இல்லாமல் பாடுவது ஒத்துக்க முடியாதுன்ற. துணை வந்து நல்லா கொரட்டை விட்டு தூக்கிட்டு இருக்கு, நான் மட்டும் எழுப்பி இருந்தா அவ்வளவுதான் பொலி போட்டிருப்பா. ஆமா தூக்கி அடிச்சுடுவா பாத்துக்கங்க. அந்த மாதிரி ஆயிருப்பா. அதேதான். பெண் இல்லாத ஊரிலே அடியான் பூ கேட்பதில்லை. அடுத்த லைன்லாம் பாட முடியாது. அதேதான். எனக்கு வராத ஒன்று வண்ணா எப்படி வரும். ஸோ இப்போ இல்லை நீங்கள் அந்த பாட்டுக்கு யோகியம் சொன்னீங்களே, அது சரி நீங்கள் பாருங்கன்னு பார்த்தா வேற ஒன்றும் போங்க பரவாயில்ல. இது எனக்கு இப்ப வார்த்தை வரல, அந்த பாட்டோட வார்த்தை இப்ப எனக்கு ஓடிட்டு. ஏன் நீங்க பண்ணி முடிச்சிருங்களேன்னு சொல்றேன். நான் சும்மா வேணே ஒரு பார்வை எடுத்துன்னு வர ஏதாவது ஒண்ணு பண்ண வேண்டியது. இப்ப நமக்கு காலையில வந்து தஞ்சாவூர் ஜில்லாக்காரி இந்த பாட்டு எதுக்கு போட்டிருந்தேன்னா, பிஹேவியர்லெஸ் பிபி டீம் கேமராமேன் இது பிரசாத் ஸ்டுடியோல 3வது ஃப்ளோர்னு நினைக்கிறேன். அதுல தான் அந்த பாட்டு நான் ஒர்க் பண்ணேன். தஞ்சாவூர் பரவாயில்ல மேடம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை பற்றி பேசக்கூட விரும்புகிறேன் நான். அதை அப்படியே விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி அது பண்ணி அதனால தான் அதை விட்டுடுங்க. அது ஒரு ஒர்க் பண்ணேன். இந்த மழை காலம் அப்படி ஒரு டைம், அது அப்படியான ஒரு நேரத்தில் அது படமாக்கப்பட்டது. அதில் இருந்தேன். ஓகேவா? எதுக்கு இதை சொல்லுவதுன்னா, பிபி கேமராமேனுடைய நானும் நியாயஸ்தனே அப்படிங்கிற மாதிரி தனித்தனியாக வந்து வைக்கிற மாதிரி வச்சுட்டு, அப்பப்போ பின்னாடி வந்து வெறும் இப்போ என்ன போடுறது பனி போட்டு அந்த ஆராராவே வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல காட்டினே இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம மெயின் ஹீரோயினை பார்க்காம அப்பப்போ சைடு இருக்கிற ஆளை பார்ப்போம்ல, அந்த மாதிரி தான் இருந்தது அந்த காரியம். சரி விடுங்க, ஓகேவா? இதன் பிறகு வந்து என்ன அப்படின்னா, FJ அவருடைய விஷயத்த ஆரம்பிப்பாரு. நல்லா இருக்கா இந்த ஷர்ட்டு அப்படின்னு, அண்ணாவா நல்லா இருக்குன்னு இவங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல, சட்டை நல்லா இருக்கு அப்ப அப்படின்ட்டு எழுதி போக வேண்டியதானே. இவங்க வந்து பதிவு பண்றாங்க, அப்பப்ப பதிவு பண்ணிட்டே இருக்காங்க ரொம்பன்னு வச்சுக்கோங்களேன். அதை இதை பத்தி நம்ம தனியாவே ஒரு விஷயம் பேசியிருக்கோம். இதுல வந்து சுபிக்ஷா பேசுறதே இல்லை போல இருக்கு. நீ தான் FJ கிட்ட பேசுற, நான் ஏன் உன்கிட்ட பேசிக்கிட்டு. அவங்க தான் அந்த இது ஒரு 30 days பேக்கு வந்த டைம்ல வந்து ஒரு லவ் கண்டென்ட் ஆரம்பிக்கலான்னு இவர் சொல்லுவாரு. விக்கலுக்கு அப்போ சொல்லுவாங்க, ஓ ஹீரோயின் மாதிரி இப்பயே ஹீரோயின் தான் அவ செட்டா. இது எப்படி தெரியுமா? அதுவும் பண்ணாத இந்த ஏதோ ஒரு கோயிலுக்கு போகும்போது குரங்கன் நினைக்காதுன்னு நிமிஷாம்பாள் கோயிலுக்கு போகும்போது என் தம்பி இப்படி தான் பண்ணான். அந்த கோயிலில் போனா அந்த அம்மனை அந்த டைம்ல என்ன நினைக்கிறோம் அது நடக்கும்ட்டு வேணும்னே போறப்பலாம் குரங்கன் நினைச்சுக்காதடி, அங்க போறப்ப குரங்கு நினைக்காதுன்னா அப்ப நமக்கு பார்த்த உடனே என்ன நினைப்போம் இல்ல, இது சிரிக்க கூடாது சென்றேன். அந்த மாதிரி வந்து இவங்க போய் சுபிக்ஷா என்கிட்ட பேசல, நீ அதனால அவளை நாமினேட்லாம் பண்ணிடாதுன்னுவாங்க. அவருக்கே அப்படி ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு அது போல இருக்கு. இவங்க இந்த மாதிரியான ஒரு ஐடியாலாம் கொடுப்பாங்க. அவங்க பேர் என்ன வேணா, அவங்களும் லேஸ்ல இல்லை. இப்போ நம்ம எல்லாருமே என்ன சொல்லுவோம்னா, FJ வந்து லவ் கண்டென்ட் பண்றாரு எல்லாம் கரெக்டா, அதுக்கு நாமளுமே வீடியோலாம் போட்டிருக்கோம் இல்லைங்கள. ஆனா இங்க இன்னொரு விஷயமும் சொல்லிக்கிறேன், அவ்வளோ பெரிய வீட்டில் FJ இருக்கிற அந்த சூப்பர் டீலக்ஸ் ரூமுக்குள்ளார தான் போயிட்டு கப்பை வச்சுன்னு ஏதோ குடிக்கணும்னு அவசியம் கிடையாது. வாசல்ல போய் உட்காந்து சாப்பிடலாம், எங்க வேணா உட்காந்து சாப்பிட்டுருக்கலாம். ஓகேவா? இது நமக்கு வேணா கருத்து. அடுத்து வந்து நம்ம இவங்களும் அவங்க பேர் என்ன ரம்யா சொன்ன அட்வைஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ரம்யா வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம யார் வந்து நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்மள யார் வந்து நம்மள வந்து விளக்குறாங்களோ வழியை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு விட்டு நகரணும். நீ கம்மிருதனை விட்டு நகரு. ஆமா, இது வந்து நிறைய பேருக்கு கொடுக்கக்கூடிய அட்வைஸ் தான். நமக்கு வழியை கொடுத்தாங்கன்னா அவங்களோட எதுக்கு இன்னுமே போய் அந்த வழியை எக்ஸ்ட்ராவா வாங்கிக்கிட்டு போய் வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரே வழியா முடிஞ்சு போயிடும். என்னோட காதலி என்னை விட்டு பிரிந்துட்டால் முடிஞ்சு போச்சு. குழல் வளர்ந்து அலையானதே, இரவுகளின் இழையானதே, குழல் வளர்ந்து அலையானதே, இரவுகளின் இழையானதே, விழி இரண்டும் கடலானதே, எனது மனம் படகானதே, இளம் பளிங்கு நகம் சேர்த்ததே, நிலவு அதில் முகம் பார்த்ததே. தேங்க்யூ உமா கதிர் நினைக்கிறேன். அவங்க தான் வந்து யாரோ ஒருத்தன் கமெண்ட் போட்டுருந்தாங்க, பாட்டு மட்டும் பாடாமல் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குன்ட்டு. நீங்கள் பிடிக்கலாம் நீங்கள் போங்க,
ஜாக்கி சுதா பாட்டு வந்து நான் ரசிக, அவங்க அந்த பாட்டு பாடணும், நீங்கள் கண்டிப்பாக பாடணும். சுதாவையும் சேர்த்துருந்துருக்காங்களா, மரியாதை அந்த வெள்ளை மழையிலையும் பாடியிருந்துருக்கலாம் போது. சரி, பரவாயில்ல. பட் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நீங்கள் அதை பயன்படுத்தி எஸ் ப்ளீஸ். எப்போவாது ஒரு ஸோ அவங்க வந்து அந்த சொல்லுவாங்க, நம்ம வாய்ஸ்லாம் பிக் பாஸ் வாய்ஸ் மாதிரி எப்போவாது ஒரு ஆமாம் 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 பிக் பாஸ் பேச்சே நாரி போய் கிடக்குது. ஆமாம், கடைசியில் பார்த்தீங்கன்னா இன்னும் அவர் வந்து ஒரு ஆளாக வந்து தான் விளையாடலாம். ஆமாம், இன்னும் வரல. குரலாலாம் வந்து இன்னும் குரல் வித்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, அங்கே ஒன்றும் வேலைக்கு ஆக மாட்டேங்குது. இதில் அவங்க ரம்யா சொன்ன அட்வைஸ் ரொம்ப நல்லா இருந்தது. எதற்காக இதை நான் இன்னுமே எழுதி சொல்றேன்னா, வியன்னாவுக்கு கால் மேல கால் வச்சு இவர் தாங்கி தாங்கி ஏந்தி வர மாதிரிலாம் பண்ணுவாரு. அப்ப கூட வந்து எட்டி பார்த்துட்டு போயிடுவாங்க ரம்யா. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அவங்க அதை புறக்கணிச்சு போயிட்டே இருக்காங்க. ஆனா எஃப்ஜே மேல அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது முன்னாடி. அதையுமே நம்ம இதில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஆனா இப்படி அவாய்ட் பண்ணி பாருன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க பாத்தீங்கன்னா காலையில இருந்து வியன்னா கூட அந்த ஒரு பையன் இருக்கானாடி அப்படின்னு பேசுறதா இருக்கட்டும், யாரு அங்க யாரோ ட்ரெஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, இந்த இந்த ஒரு மாதிரி இந்த ஊர் கதை பேசுற மாதிரி பேசுவாங்க அவங்க. இவங்க வந்து அதை வந்து பேசிட்டு இருப்பாங்க. அது என்ன இப்ப ஒண்ணும் இல்லைங்க. இப்ப நீங்க ரம்யா சொன்ன விஷயத்தை நீங்க சிலாகி இருக்கீங்களே, பேசுறது தான் வந்து இதெல்லாம் ஓகே ஒர்க் அவுட் ஆகும். ஆனா நீங்க இயல்புல பாத்தீங்கன்னா அவங்களுடைய ரியல் லைஃப்ல பாருங்க, அவங்க யாருக்கும் ஒருத்தவங்களுக்கு பண்ணி ஏமாத்தி போயிட்டாங்க, திரும்பவும் ஒரு கையை நின்றுட்டு இருக்காங்க அவங்க. ஆமாவா, ஐயோ இல்லைங்க, அது சொன்னது கருத்து கரெக்டுங்க. ஆனா இயல்புல அது சாத்தியம் இல்ல, அது ரொம்ப வலியை தரும், அது வந்து வேதனையை தரும் அப்படின்னு சொல்ல வரேன் நானு. அதை வந்து நீங்க அப்படி எளிதில விளக்கிட முடியாது, எளிதில தூக்கி போட்டுற முடியாது. ரொம்ப ரொம்ப பெரிய வலியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஜாக்கி. நான் அதை பத்தி தவறா சொல்லுங்க. நான் வந்து இந்த இடத்துல அது கூடமா ஒரு ரியாலிட்டியை நான் சொல்றேன்னு சொல்ல வரேன். அதுல மாற்று கருத்து எனக்கும் இல்ல. சரி, இந்த விஷயத்துக்கு நான் திரும்ப வந்துடுறேன். ஸோ அப்போ வந்து என்ன அப்படின்னா, திரும்ப திரும்ப பாரு நீங்கள் அதுக்கப்புறமும் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, கமருதீன் வந்து அவங்களுக்கு கூட்டிட்டு போவார் வியன்னாவுக்கு. அந்த மாதிரி ஒரு தாடிக்காரன் வந்து கொடுத்தா நீ வாங்கிக்காத அப்படின்வாங்க, அங்க பதிவு பண்ணுவாங்க. திரும்பவும் வந்து வேற எங்கேயோ ஒரு இடத்துல வந்தும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த அந்த அவங்களுக்கான அந்த இது இருக்கும்ல, ஒரு பொறாம மாதிரியான ஒரு விஷயம், ஒரு பொசசிவ் வந்து என்னோட வெளிப்பாடு வைத்தியர்ஸ்ல வெளிப்பாடு இல்லையா, அதுதான் பண்ணாங்க. தான் இருந்தாங்க அவங்கன்னு வெச்சுக்கோங்க. அது ஜாலியா காமெடியா அப்படி செஞ்சாங்க. ஆமா, அதன் பிறகு வந்து இந்த வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர், ஸ்டார் பெர்ஃபார்மர் மாதிரியான ஒரு விஷயங்கள் வரும்பொழுது ரம்யாவுக்கு வந்து வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர் கொடுப்பாரு. இதை பேசி கொடுத்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா விக்ரமும் இன்னொரு ஒரு டீம், 2 டீம் சேர்ந்து பண்ணணும். அதுலயுமே வந்து என்ன அப்படின்னா சாண்ட்ராவுடைய பிளான் ரொம்ப தெளிவாக இருக்கும். எஃப்ஜே வரவே கூடாது அவங்களுக்கு. ஏன்னா யார் அந்த டீம்ல நல்லா பண்ணா அப்படின்னு கேட்கும்பொழுது எஃப்ஜேவை தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவார் விக்கல்ஸ் விக்ரம். எஃப்ஜே நல்லா பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொருத்தவங்க வந்து நல்லா பண்ண எஃப்ஜே ஒஸ்ட் பெர்ஃபார்மர்னு வாங்க சாண்ட்ரா. அப்போ ரம்யா தான் எனக்கு சரியில்லைன்னு பொழுது ரம்யாவை கொடுத்துருவாங்க. அங்கே பெஸ்ட்டு யார் அப்படின்னு பொழுது அமித் 2 பேரும் தேர்ந்தெடுப்பாங்க. சரி, உங்கள் இதில் யார் அப்படின்னு வரும்பொழுது என்னன்னா ரம்யாவுக்கு வந்து என்ன கோவம்னா, என்னையே நீங்கள் நான் இந்த இடத்துல நல்லா வரணும்னு நினச்சி நான் ஒரு பண்ணிட்டு இருக்கும் பொழுது நான் வந்து விக்கல்ஸை தேர்ந்தெடுப்பேன்னுவாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக ஒரு ப்ளே பண்ணுவாங்க சாண்ட்ரா. அப்படியே இருக்கு, ஏன் பூசின மாதிரி இல்லை பூசாத மாதிரியும் இல்லாத மாதிரி பிரஜனை வந்து அவங்க சொல்லி பிரஜன் தான் வந்து ஸ்டார் பெர்ஃபார்மராக வந்துருவார் அந்த டீம்ல. இதுதான் இவங்க 2 பேரும் சேர்ந்து விளையாடக்கூடிய ப்ரெஸ். அதுக்கும் நம்ம வந்து ஸ்பெஷல் வீடியோ பண்ணியிருக்கோம், நாளைக்கு வரும், கண்டிப்பாக பார்த்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. அதுக்கப்புறம் வந்து யார் வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொன்னா விக்கல்ஸ் வந்துட்டார் இல்லைங்களா. இப்போ வந்து தான் இதான் இப்போ உங்களுக்கு கிடைக்கிற பல்பு. யார் அங்கே ஒஸ்ட் பெர்ஃபார்மர் சாண்ட்ரான்றுவாங்க. போர்டை வந்து திரும்பி வச்சாங்க, ஒண்ணும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி காரணத்திற்காக சாண்ட்ரா தான் ஒஸ்ட்னு கனி தான் பெஸ்ட்ன்றுவாங்க எல்லாரும். இதுதான் நீங்க வரக்கூடாதுன்னு நினைச்சீங்க, ஆனா அதுதான் அங்க வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த விஷயங்கள் முடிஞ்ச உடனேவே வந்து ரம்யா ரொம்ப வருத்தப்படுவாங்க இவர் மேல. அப்ப கமருதீன் வந்து விக்கல்ஸ்க்கு நீ ஏன் கொடுத்த, அப்பதான் ரம்யா கரெக்டா சொல்லுவாங்க, 2 பேர் சேர்ந்து கொடுத்தது என்கிட்ட ஏன் கேட்கற, சாண்டா கிட்ட போய் கேட்கல ஏன் கொடுக்கலன்ட்டு அங்க கேட்க முடியல, இங்க வந்து என்கிட்ட கேட்கற. இல்ல விக்கல்ஸ் நிறைய பண்ண, நானும் தான் நிறைய பண்ணேன், அவர் எனக்கு கொடுத்தாருல அங்க கேட்டியா நீ அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து கமருதீன் கிட்ட பேசி முடிப்பாங்க. முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சில விஷயங்கள் தான் இருக்கு. கமெண்ட்டுகளை படிச்சிடலாம்னு நினைக்கிறேன். இல்ல, கமெண்ட்டுகள் முன்னாடி அந்த ஊட்டி விடுற விஷயம்னு ஒன்று இருக்கும். இவர் கமருதீன் என்ன பண்ணுவாரு, பார்வதி கூட்டாம வியன்னாவை கூட்டுவாரு, அந்த அதே கப்பை எடுத்துன்னு போயிட்டு இவங்களுக்கும் கூட்டி விடுவாரு. ஆமா, இப்ப அதான் சொல்லிட்டு இருந்தேன் நானு. அதுதான் அந்த தாடிக்காரன் கொடுத்தா நீ கொடுத்தா வாங்காதன்னுவாங்க, இவரு வாங்குவாங்க. அதன் பிறகு வந்து இவங்க ரம்யா போய் பயங்கரமா அழுவாங்க, டிப்ரெஷனா இருக்குது எனக்கு வந்து நான் வந்து அவ்வளோ விஷயங்கள் பண்ணேன், அதாவது விக்ரம் பார்க்கலன்றதுக்காக நான் வந்து வேலை செய்ய முடியலைன்னு போயிடுமா அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க, சொல்லுவாங்க, அழுவாங்க. நானும் இப்பதான் அதையும் சொல்லி முடிச்சிங்க. ஆனா நம்ம சொல்றது வந்து ஒரு விஷயம் தனியா இருக்கும்ல, அதுதான். சரியா, கமெண்ட் படிச்சீங்களா? இப்போ வந்து கமெண்ட்களை படிச்சிடலாம், அதுக்கப்புறம் மீதி இருக்கிற விஷயங்களை படிக்கலாம். என்ன பேரு, ஜாக்கியா? புறம்போக்குன்னு இருக்கும், சேவ் பண்ணி வச்சிருப்பீங்க, அப்படி இருந்ததுன்னா அதில் இருக்கும்.
இல்லை நான் அந்த மாதிரி இல்லை. லூசு பையா அப்படின்னு படிச்சிருந்தா அதில் என் பேர் எப்படி வச்சுருக்கீங்க எனக்கு எப்படி தெரியும்? ஓகேவா. ராயல் ராயல் அருண் முதல்ல நல்லா ஜாலியாக பேசிட்டு இருப்பாரு. இப்போ என்னடானா உங்களை வந்து சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை போட்டீங்கன்னு நினைச்சேனா. அந்த ட்ரெஸ்ஸை வச்சு தான் ஏதோ கலாச்சிருக்காருன்னு. ஆமாம், இந்த இது திடீர்னு பார்க்கும்போது சபரிமலை ஓவர் கோட்லாம் போட்டு நல்லா சபரிமலை மாலை மாதிரி. ஆமாம், இது சீசன், அதனால எல்லாரும் அதை வந்து சுற்றிட்டு இருக்காங்க. அப்புறம் யார் அது? ஜிஎஸ் சூரின்னு நினைக்கிறேன். ஜாக்கி அழகாகி கொண்டே போகிறீர்களே, என்ன ரகசியம்? நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த சூரி வந்து வேற ஒரு பேர் சொன்னீங்களா, அந்த சூரி கிடையாது. இவரு தான் வந்து நம்ம வேலூர் பக்கம் இருப்பார் அவர். சூரி. அதன் பிறகு எம்ஆர் ஒன்றும் இல்லைங்க, அதுக்கு ஒன்றும் இல்லை, லைட்டிங் தான், வேற ஒன்றும் இல்லை. அழகாகிட்டே போகிறதுக்கான காரணம் அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. அது நான் வேற இருக்கேன் சூரி, என் முன்னாடியும் சொல்ல முடியாது, சீக்ரெட்ஸ்லாம் சொல்ல முடியாது. எம்ஆர்எல் வந்து என்ன சொன்னார்னா, உங்க பிக் பாஸ் ரிவ்யூ நிறைய பேருக்கு நிறைய இம்பாக்ட் ஆகுது சோஷியலா. ஓகே, பட் எனக்கு மட்டும் நீங்க பண்ற ரிவ்யூ ஸ்டைல பார்க்கும்போது கல்யாண ஆசை வருது அப்படின்னாரு. நாங்க வந்து சீத்ரூலாம் போட்டுக்கிட்டு சிவராத்திரி ஜும் சக் அப்படிலாம் வர ரெண்டு பேருக்கும் இருக்கிற கான்வர்சேஷன் கூட உனக்கு தோணல இல்லையா? மேம் இது தெரியும் மேம், அந்த கமெண்ட் எடுத்தது நான் தான் மேம். அதை வந்து கொஞ்சம் கிராஜுவலாக கொஞ்சம் கேஷுவலாக கொஞ்சம் ஜாலியாக எடுத்து போகணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு இப்போ நீங்கள் வந்து அடிக்கிறீங்க போகிறீங்க இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு பிடிக்குது அது. ஏன்னா நம்ம அடிக்க முடியாததை நம்ம வந்து திட்ட முடியாததை கண்ணெதிரிக்க ஒருத்தன் வந்து எருமாடு மாதிரி இருக்கும் வாங்குறான்ல, அது வந்து அந்த டொப்பமைன் மாதிரி அது. ரெண்டாவது ஆர்கசாடை இருந்தது இல்லை, நம்ம அடிக்க முடியல, அதுதான். அதை வேற மாதிரி சொல்லலாம், பட் ஓகே. செல்வராணி பாண்டியன் வந்து அரோராவோட பாயிண்ட் எல்லாமே ரொம்ப பிரில்லியண்டா இருக்கு அப்படிங்கிறதையும், நிறைய இடத்துல வந்து நல்லா இந்த கேம்ல வந்து கொஞ்சம் பேசினாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குவாங்க அப்படிங்கிறதையும், கனியோடைய விஷயங்களும் சரி ரொம்ப சூப்பர் அப்படிங்கிறதையும், கமருதீன் இப்ப நான் சொன்னது இதான் மதில் மேல் போன மாதிரி இருக்காரு அவரு. அண்ட் சாண்ட்ரா வந்து பற்றி குருபிசத்தை பற்றி கேள்வியாக விஜேஎஸ் அவர்கள் கேட்கணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க அந்த விஜேஎஸ் கேள்விகளுக்கு. அதன் பிறகு கோமதி அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜாக்கி குட் மார்னிங், உங்களோட ரிவ்யூ கேட்டேன், நீங்க அன்பு கேங்கை பற்றி சொன்னது வந்து ரொம்ப உண்மை. அவங்க டாக்ஸிக் ஆனவர்களாக இல்லை, அவங்களுக்கு வந்து எப்படி கேமை விளையாடணும்னு தெரியல தவிர்த்து அவங்க வந்து அவங்கள சேவ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க, அவ்வளவுதான். இன்னொருத்தவங்க திவாகர் ஒருத்தவங்க வந்து மாட்டிருக்கான், அவனுக்கு ஓட்ட போட்டு காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்றது இல்லை. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பட் சாண்ட்ரா திவ்யா பிரஜன் மாதிரியான அவங்க டாக்ஸிக் கிடையாது அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணாங்க. அவங்க உள்ள வரும்பொழுது வந்து சொன்னதும் அவங்களுடைய ரியல் பிளேஸும் வந்து இப்ப வேற மாதிரி இருக்கு அப்படிங்கறதையும், நீங்க சொன்ன மாதிரி பிபி வந்து அவங்களுடைய ரியல் ஃபேஸை வந்து காட்டுறதுக்கு வந்து ஆரம்பிச்சிட்டாரு. அவங்களோட விஜய்ஸ் என்ன சொல்ல போறாருங்கிறதுக்காக வெயிட் பண்றேன்னு இருக்காங்க. பிரியா விக்ரம் சொல்லியிருக்காங்க, கனித்திரு அரோரா விக்ரம் எல்லாருமே வந்து நல்லாவே விளையாடிட்டு இருக்காங்க, ஒரு குறைந்தபட்ச நேர்மையோடு இருக்காங்க அப்படிங்கறதையும், இந்த சாண்ட்ரா பிரஜன் வந்து ரொம்ப ஹியூஜ் டிசப்பாயின்மெண்ட் வைல்ட் கார்டா வந்துட்டு இருந்தாங்க. அண்ட் ஜாக்கி இந்த பேர்கள் நீங்க எடுக்கும்பொழுது ரொம்ப இப்போ நிறைய எடுக்கிறப்ப என்ன ஆயிடுது அப்படின்னா டவுன்லோட் கரெக்ட் ஆக மாட்டேங்குது. சுஷீலா ஸ்ரீதரன் வந்து என்னன்னா அந்த கிழவின்னு சொன்னாங்க சாண்ட்ரா அப்படின்றத மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தனியா ஒரு வீடியோவை போட்டிருந்தோம். அதன் பிறகு நிறைய ஹார்ட்ஸ் வணக்கங்கள் வந்து இருந்தது. நெக்ஸ்ட் ஜென் வந்து நிறைய ஹார்ட்ஸ் யார் போட்டிருக்காங்கன்ற இப்போ அதான் சொல்ல போறேன், நல்ல மறந்துட்டேன். நீங்க அந்த பேரை வந்து ரொம்ப எளிமையா கடந்து போறீங்க மேடம். ஒரு விஷயம் ஒன்று பண்றோம், அதை செய்யும் போது அந்த பேரு தீபா தங்கராஜ் போட்டிருக்காங்க. இல்ல தீபா தங்கராஜ் கிடையாது, நந்தினி கந்தாவும் செந்தமிழ் செல்வி அவங்க ரெண்டு பேருமே வந்து நிறைய ஹார்ட்ஸ் கொடுத்திருந்தாங்க. எப்பவும் போல கிருஷ்ணவேணி வந்து ஹாய் சொல்லியிருந்தாங்க, வணக்கம் சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு. அங்க கீழே வந்து குரோம்பேட் சுவாமிநாதன் ஹார்ட்ஸ் கொடுத்திருந்தாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் தான் இந்த நெக்ஸ்ட் ஜென் அவங்க வந்து யானி ரொம்ப நல்லா பாடி இருந்தா அப்படிங்கறதையும், ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்தது அவளுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இப்ப இந்த இடத்துல வந்து நான் வந்து இன்னும் சில கமெண்ட்ஸ்களை வந்து இப்ப தீபா தங்கராஜ் என்ற விஷயங்களை சொல்றதுக்காக சொல்றேன். குரோம்பேட் சுவாமிநாதன் சார் ஹார்ட் கொட்டுவார். ஆமாம், ஃபாத்திமாபு எப்பயுமே ஹார்ட், அதாவது ஒரு ஹார்ட், அதாவது ஃபுல் கமெண்ட் போடுறோமோ இல்லையோ முதல்ல ஒரு ஹார்ட். தீபா தங்கராஜ் அள்ளி கொட்டுவாங்க. இப்போ இன்னொரு இந்த பெயர்களோட அந்த பெயர்களும் சொல்லணுன்றதுக்காக தான் இந்த ஹார்ட் நான் இப்போ அதை பர்டிகுலராக சொல்லவே சொன்னேன். நீங்கள் எளிமையாக அதாவது நேற்றைய கமெண்ட்டில் கூட சில கமெண்ட்டை வந்து லாஸ்ட்டில் 2 கமெண்ட் அப்படியே விட்டுட்டீங்க. அது அப்புறம் நான் போடும்போது தான் எடிட் பண்ணும்போது தான் நான் பார்க்குறேன். அது செய்யாதீங்க. ஒருத்தவங்க மெனக்கெட்டு அதை போடுறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. தெரிஞ்சோ தெரியாமல் நடந்திருக்கு. நான் அதை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணலை, ஆனால் அதை செய்யாதீங்க. ஏன்னா
நம்ம சொன்னதுக்கப்புறம் அவ்வளோ பேர் கமெண்ட் போடுறாங்க. ஏன்னா இந்த ஒரு கமெண்ட்டும் அவ்வளோ முக்கியம். நீங்கள் எனக்கு எவ்வளோ தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், பழனவங்களாக இருக்கலாம், அன்பு செலுத்தவங்களாக இருக்கலாம். ஆனால் கமெண்ட் வந்து போடும்போது அது வந்து 99 100 வந்தால் ஒரு அல்காரிதம் அதை எடுத்துக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த வீடியோ வந்து ஹைப் பண்ண போகுதுன்னா அதில் ஹைப்போ இல்லை வந்து நீங்கள் வந்து ஒரு போடுற கமெண்ட்டோ ஒரு ஹார்ட்டோ ஒரு லைக்கோ அதுக்கு வந்து பெரிய வேல்யூ. அந்த வேல்யூ செய்கிற அத்தனை பேருக்கு என்னுடைய நன்றி. அவங்க மனசார சொல்கிறேன், உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும், நடக்கும். என்னது என்னுடைய வாக்கு சுத்தமானது, அது ஒன்று. இதில் இன்னொன்று என்னன்னா, இதில் வந்து ஒருத்தவங்க போட்டு இன்னைக்கு வந்து ஒரு சில கமெண்ட்டை வந்து நான் வந்து நிச்சயமாக அந்த கமெண்ட்டை வந்து நான் வந்து இந்த ஹைடு யூசர்னு ஒரு இதில் ஒரு இது இருக்கும் கமெண்ட்டில். சில பேர் வந்து தேவையில்லாத கமெண்ட் போட்டால் அதில் போயிடும். அதில் போய் பார்க்கும்போது சன்னி டேவோட நிறைய கமெண்ட் அதில் போயிடுது. எல்லாத்தோட ரொம்ப முக்கியம் சன்னி டேவோ தான் சிலது கமெண்ட் நம்மளுக்கு தெரிஞ்சுது. அதாவது இருக்கிற முக்காவாசி கமெண்ட் யாரு கார்த்திகை மாணிக்கம், அவன் கமெண்ட் எல்லாம் அதில் தான் இருக்கு. அவ்வளோ விஷயம் பண்ணுறான், எனக்கு தெரியவே இல்லை. யோசிச்சு பாருங்க, இவ்வளோ கமெண்ட் போட்டது எல்லாமே வந்து அந்த ஹிடன் இதில் போய் இருக்குது. அப்புறம் நான் அதை போய் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி விடுறேன். ஆக்சுவலி அதில் மோஸ்ட்லி வந்து ஏதாவது ஒவ்வாத கருத்துக்களை பேசிட்டு இருப்பானுங்க. அதில் வந்து இந்த பாட்டிலேருந்து வந்து கத்துறதுக்கு திட்டுறதுக்குன்னே வச்சிருப்பானுங்க. அதில் நிறைய இருந்தனால நீ போய் செக் பண்ணும்போது பார்த்தா அவ்வளோ கமெண்ட் இருக்கு. நான் உடனே கார்த்திகேயன் மாணிக்கத்துக்கு உடனே ஃபோன் பண்ணேன், சாரிடா என்னண்ணா இதில் என்னென்ன இருக்கு அப்படின்னா, இல்லடா ஒரு விஷயம் நீ பண்ணியிருக்க, அந்த விஷயம் நான் வந்து அதை ஒரு சோம்பேறித்தனத்தில் விட்டுட்டேன், ஐ அம் வெரி சாரி அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி விட்டேன். அப்போ இந்த கமெண்ட்டுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்கு. புரியுது, ஓகேவா? ஸோ ஹைப் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணுற விஷயங்களா இருக்கட்டும், இப்போ இவர் ரிச்சேஷ் வெங்கடாரி வந்து பண்ணுறதுலேருந்து எல்லாருமே இலங்கேஷ்லேருந்து அதெல்லாம் வந்து சாதாரண விஷயம்லாம் நான் சொல்ல வரேன். நீங்கள் பண்ணுற ஒரு விஷயமும் அவ்வளோ வேல்யூவான விஷயம். அவசரமான நிறைய வேலைகள் காரணமாக எல்லா கமெண்ட்டுக்கும் நம்ம பதில் சொல்ல முடியாது. பட் குடும்பம் ஹார்ட் போட முடியும். இதெல்லாம் பண்ணுறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ ஒன்றும் இல்லை, இன்றைக்கி ஆண்கள் தினத்துக்கு வந்து பிரியதர்ஷினி அவங்க வந்து எனக்கு வந்து ஆண்கள் தின நல்வாழ்த்து சொல்லியிருந்தாங்க. ஐயப்பா லதா ஐயப்பா வந்து ஆண்கள் தின நல்வாழ்த்து சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இதெல்லாம் வந்து தோணி அதை செய்கிறது. இப்போ வந்து லதா ஐயப்பா வந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவங்க எதை லவ் போடுவாங்க. லவ் சிம்பிள் ஒன்று இருக்கும், அது வந்து போஸ்ட் எழுதுகிற போஸ்ட்டு ஃபோட்டோ வாட் எவர் இட் இஸ். அதாவது ஒரு விஷயம் ஒரு லவ்வோ ஒரு விஷயமோ அதை வந்து வெளிப்படுத்தலைன்னா அது விலைக்காகாது. அப்போ அதை வெளிப்படுத்தும் போது அதை வந்து நான் வந்து புறக்கணிக்கலை, அதுக்கான கொண்டாட்டத்தை நான் செய்கிறேன். அதில் ஒரு விஷயமா கார்த்திகேயன் மாணிக்கர் கமெண்ட் வந்து மிஸ் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லை, இவ்வளோ பேர் போட்டுட்ருக்கீங்க. அதனால தான் தீபா தங்கராஜெலாம் வந்து அவங்க மட்டும் அள்ளி தெளிப்பாங்க ஆர்ட்டை. ஏதோ ஒன்று சம்திங் இல்லையா, அது ஒன்று பண்ணும்போது அதற்கான மரியாதையை நான் கொடுக்குறேன். ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் எல்லாருக்கும். முக்கியமாக ஹைப்லாம் பண்ணி அதை வந்து சேனலை வந்து லைவ்லேயே வச்சுக்கிறதுக்கு. அதனால தான் நான் சொல்ல வர்றது, ரொம்ப நெருக்கமானவங்கன்னு சொல்லி போடாமல் போகிறத விட இது மாதிரி போட்டு அதை நான் நிராகரிச்சிட்டோமே, விட்டுட்டோம், மிஸ் பண்ணிட்டோமேன்ற ஒரு கில்ட் இருக்குது. அதுதான், அதனால தான் இவ்வளோ தூரம் அதை பற்றி பேசியிருக்கேன். ஓகே ஃபைன். ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல் கமெண்ட் பண்ணுறதுக்கு, ஹைப் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே நன்றிகள். ஸோ இப்போ விஷயத்துக்கு திரும்ப வரேன். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, அந்த திரும்பவுமே வந்து நேத்து நடந்த ஒரு விஷயத்தை இன்னைக்கு திரும்பி புலம்பிட்டு இருப்பாங்க பவர். அவன் வந்து பாத்தீங்கன்னா வந்து அதை தான் வந்து காலையில ரம்யா கிட்ட சொன்னாங்க. இன்டர்நேஷனல் இது மென்ஸ் டேல வந்து விஷஸ் வந்து துர்கா, ஸ்வீடன் துர்காவும் வாழ்த்து சொல்லியிருந்தாங்க. 3 பேர் மொத்தம். சூப்பர். பிரியதர்ஷினி, லதா ஐயப்பா அண்டு துர்கா. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு யூ. தேங்க்யூ. சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து எதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னா, இந்த ரம்யா, கெமி, அரோரா இவங்கெல்லாம் வந்து என்னன்னா ஒழுங்காக வந்து வேலை பார்க்கல அப்படிங்கிற மாதிரியும், இதுதான் இதை எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. சாரி, இதை நம்ம ஏற்கனவே பேசிட்டோம், குழப்பிட்டேன், சாரி. இதுக்கப்புறம் ஒரு நல்ல விஷயம் பண்ணுவார் பிக் பாஸ், ஒரு ட்விஸ்ட் வைப்பார். நேற்று போர்டு வச்சிங்கல்ல, மெனு நாங்க சொல்றதுதான் க்ளோஸ்டு, இதெல்லாம் வச்சிங்கல்ல, இன்னைக்கு ஒரு டாஸ்காவே கொடுப்பாங்க. யாராருக்கு என்னென்ன பிடிக்குதோ போய் போர்டில் எழுதுங்க, அவங்க செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, யாராவது லைவ் பாத்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்க, நான் என்னோட யோசிச்சது கரெக்டான்ட்டு. யாரோ ஒருத்தவங்க ஏற்கனவே எழுதிட்டு போயிருப்பாங்க. கானா வினோத் வந்து ஏதோ எழுதுவார் பாருங்க, இவங்களுக்கு கடுப்பாகும். திவ்யாவுக்கு ஏற்கனவே வந்து ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா அப்படின்வாங்க. உடனே அவரு பாவம் பார்த்து செஞ்சுட்டு போவாங்க. அதாவது இன்னொன்னு செஞ்சீங்களா, அதுலயே என்ன சேர்த்துக்கங்க, நானுமே வெஜ் பிரியாணி, அந்த பிரிஞ்சால் கறி. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களா. அப்ப கானா வினோத் மாதிரி ஆளு பண்ணும்போது அங்க கோவமே வருது. ஆமா, வேற யார் பண்ணாலும் அங்க கோவம் வராது. அதுதான் நம்ம வந்து திரும்ப திரும்ப சொல்றோம். இப்ப இந்த கானா வினோத்துக்கே வந்து அது பேர் என்ன,
அக்கல்ல குத்தினார்ல, ஆமாமா, அந்த விஷயத்தை பத்தி வைரலா போயிட்டு இருக்கு. நம்ம அதுக்கான கண்டனங்களை தெரிவிச்சிட்டோம். பட் அதை குறித்து ஒரு வீடியோவும் தனியா போடணும். தனியா, ஏன்னா இதுதான் அங்க மேட்ரு. இந்த மாதிரி விஷயத்தை நம்ம தொடர்ந்து சொல்றோம். அவர் செஞ்சத தப்புன்னு சொல்லிட்டோம். பட் அதற்கான காரணங்கள் வேற ஏதாவது இருக்குன்னா அத கண்டிப்பா கண்டிப்பா இல்ல இந்த மாதிரியான புறக்கணிப்புகளை நான் சொல்ல வரேன். அதை நம்ம நியாயப்படுத்துறோம்ல. இந்த மாதிரி புறக்கணிப்புகளை நம்ம திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறோம்ன்ற நம்ம. கண்டிப்பா. சரியா, சரி. இப்ப இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா, இதே பிரஜன் வந்து ஒன்னு எழுதினாரா நீங்க விட்டுருவீங்கல்ல? கண்டிப்பா செய்வீங்க. இப்ப நீங்க செய்வீங்கல்ல? அதுதான். அப்ப கானா வினோத்தும் அவர் என்ன வெளியில இருந்து வந்து பிக் பாஸ் கேட் அவுட் வந்துட்டாரு, அந்த வீட்டுல தானே இருக்காரு அவரு. அதை மட்டும் யாராவது பார்த்தா அதை சொல்லுங்க கண்டிப்பா. சரியா. சோ இதன் பிறகு என்னன்னா, அப்பதான் வந்து இந்த பிரச்சனையே வரும். ஓகேவா? எஃப்ஜே வந்து இந்த பூந்தோட்டம், இந்த மாதிரி பூவு, நீங்க தான் எனக்கு பூவு பூந்தோட்டம்லாம் திரும்ப வியன்னா கிட்ட ஒன்று பேசுவார். அதுக்கு அவன் ஸ்பெஷல் வீடியோ பண்ணியிருக்கோம், அதிலே பாருங்க. அதுக்கப்புறம் வந்து கெமி வந்து சாப்பாட்டுக்காக அழுவாங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து உட்கார்ந்து இதுக்கும் ஸ்பெஷல் வீடியோ பண்ணியிருக்கோம். ஆனால் அது நாளைக்கு வரும். ஆனால் அதை சாப்பாட்டில் காரமாக இருந்தால் ஓரமாக வையின்னு ரைமிங்காக சொன்னதும் புறக்கணித்ததும் தான் அவங்களுக்கான கோவம். எல்லாருக்கும் கொடுக்கும்போது என்ன மட்டும் எப்படி நீ ஆட்மேன் அவுட்டா நகர்த்தனன்றதான். ஆனால் அது வந்து நம்ம பார்க்கும்போது வந்து நாமினேஷன் லிஸ்ட்டில் இருக்கிறதுனால அவங்க இது பண்ணாங்கன்னு கிடையாது. அவங்கள புறக்கணிச்சது தான், சாப்பாட்டில் புறக்கணிச்சது எல்லாருமே கோவம் வரும். அதான் கெமி செஞ்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு டாஸ்க் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பார்க்கும் பொழுது கண்டிப்பாக இவர் வந்து தள்ளிவிட்ட மாதிரி தான் இருந்தது கானா வினோத். உண்மையிலே கானா வினோத், அதாவது அதுல என்னன்னா, அந்த வீடியோ 4-5 வாட்டி பார்த்தோம். நேரடியாவே வந்திருந்தாங்கன்னா அவங்க வந்துருக்க மாட்டாங்க. அவங்க டக்குன்னு இந்த பக்கம் வரவும் அவரு இன்னும் ஃபோர்ஸாவே வந்து அதை எடுத்து அது தள்ளி தான் விட்டாரு. அதுல வந்து இன்னொன்னு அவங்களும் வந்து இவர் எடுத்துக்கூடாதுன்னு அவங்க இப்படி கிராஸ் பண்ணாங்க. அவங்க அது ரெண்டுமே கிளாஷ் ஆகி போச்சு. அதுல வந்து அவர் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா தான் பண்ணாரு. அதுல வந்து மாற்றமே ஒரே ஒரு விஷயம் தான். அந்த இடத்துல கானா வினோத் என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா, ஒரு நிமிஷம் அதை இப்படி கையில வச்சுட்டு கூட அவங்களை தூக்கிட்டு சரியா இருக்கா கேட்டிருக்கலாம். ஆனா அவர் அதை கேட்கல. அது வந்து கண்டிப்பா பார்வதிக்கு வந்து அது ஒரு அல்வா சாப்பிட்ற மாதிரி இருந்தது. அங்க வந்து சண்டை போட்டாங்க. அதை நான் மறுக்கல. பார்வதி அந்த இடத்துல கேட்டது இல்ல பார்வதி இந்த இடத்துல கேட்டது வந்து நியாயம்தான். ஆனால் அதுக்கப்புறமா அமித் வந்து பேசும்பொழுது அமித்துக்கு வந்து சொல்லுவாங்க, நாங்கள் ஒன்றும் அவர் தான் பண்ணாருன்னு சொல்ல, பட் யார் அந்த மாதிரி பண்ணுறாங்களோ அந்த இடத்துல அவங்களுக்கு சொல்லி காட்டணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதன் பிறகு வந்து கானா வினோத் பார்வதி அவங்க 3 பேர் பேசும்போது பார்வதி ஒரு ஷாக்கிங் ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க. இப்போ கானா வினோத் சொல்லுவார், ஒரு பண்ணாத தப்பை திரும்ப திரும்ப சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? நான் அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு நாங்க பாருங்க. இது வந்து அக்செப்ட் பண்ற வாரம், ஏன்னா ஆள் கிடையாது. அவங்க சொல்றத வந்து கேட்கறதுக்கும் அவங்க சொல்றத வந்து ஆமான்னு சரியா சொல்றதுக்கு ஒரு ஜால்ரா கிடையாது. இருந்த ஜால்ராவான கமருதீன் அங்க ஊட்டிட்டு இருக்காரு வேணாவுக்கும் அரோராவுக்கும். இருந்த திவாகர் கிளம்பிட்டாரு. சொல்லு பாரு. இப்ப வெளியில வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு, கனி வந்து அவங்கள பத்தி அப்படி சொல்லவே இல்லை, நான் போய் சும்மா சொல்லி விட்டேன்ட்டு பத்திக்கிட்டு எரிஞ்சிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி சாண்ட்ராவுக்கும் கனிக்கும் சொல்றேன். அதெல்லாம் வந்து அதுதான் மேட்டர். அங்க அதுதான் இந்த கேம் ஆக்சுவலி. ஓகேவா? சோ அப்ப வந்து பார்வதி இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லும்போது ஒண்ணுமே புரியாது. திவாகர்னு சொன்னதால சொல்லிட்டேன். வினோதுக்கு என்னது நீங்க அப்படியே ஒத்துக்குவீங்களா? ஆமா நானும் அப்படியே ஒத்துக்குவேன். ஏன் உங்களுக்கு ஒத்துக்கிட்டாதான் என்ன, உனக்கு ஏன் கோவம் வருது அந்த இடத்துல அப்படின்வாங்க. இப்ப அவங்க ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு கானா வினோதையா தன் பக்கம் இழுக்கலாமான்ற மாதிரி ட்ரை பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அவருமே தப்பிச்சிட்டாரு. அதன் பிறகு கானா வினோத் வந்து கமருதீன் கிட்ட தான் அவர் சொல்வார், தள்ளிட்டேனான்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து மென்ஷன் பண்ணுவாரு. மென்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பிரியாணி வரும். அந்த இடத்துல கானா வினோத் வந்து உடனே வீடியோ போடணும்னு அந்த உடனே எல்லாம் வீடியோலாம் அங்க போட மாட்டாங்க. பாக்குறவங்க சொல்றதுதான். உடனே எல்லாம் வீடியோ போடுறதுலாம் திஸ் நாட் ஸ்டேட்மெண்ட் ஒரு. ஆமா. அதன் பிறகு மார்க்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அதிர்ச்சியான மார்க்ஸ் அது. ஆமா 4 மார்க் கொடுப்பாங்க. யாருக்கு பிரஜன் வந்து அந்த டீம்ல இருக்காருன்றதுக்காகவே முழு பூசணிங்க சோத்துல வைக்கிற மாதிரி அந்த டீமே அலண்டு போயிடும்ன்ற. ஆமா அந்த டீமே அலண்டுடும். இப்ப நல்லா கேட்டுக்காங்க, அழகா சாண்ட்ரா வந்து தலைவர் பதவி எடுத்துக்கிட்டு நான் தான் சொல்லுவேன்னு சொல்லி இப்படியான ஒரு விஷயத்த அழகா ரொம்ப அற்புதமான இது வந்து பாலாஜி முருகதாஸ் கேம் இது ஆக்சுவலா. இதுல அழகா கூட்டி சேர்ந்துட்டாங்க. எதிரிக்கு எதிரி மாதிரி பார்வதி திவ்யா இவங்க 2 பேரும் அவங்கள ஒண்ணு வியன்னா கண்டிப்பா கேட்க போறது இல்ல. கனி மட்டும் தான் கேட்பாங்க, ஏன்பா அவ்வளவு மார்க் நீங்க கொடுங்க. 3 கொடுத்திருந்தா கூட கனிக்கு தெரிஞ்சிருக்காது. 2 கொடுத்திருந்தா இவங்களுக்கு 1 அவங்களுக்கு 2ன்னு கொடுங்க. 4 கொடுக்கும் பொழுது அப்ப நீங்க அந்த டீம் ஜெயிக்கணும்ங்கிறதுக்கு. ஏன்னா நீங்க கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா நாளைக்கு நீங்க இந்த டீமுக்கு பூஜ்ஜியம் கொடுத்தா கூட முட்டை கொடுத்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அப்ப இந்த டீமுடைய ஸ்கோர் உங்களால வந்து இறங்கிட்டே இருக்கு. அவங்க ஒருவேளை 3 கொடுத்து அந்த டீம் அவங்களுக்கு 2 கொடுத்தாலும் அந்த டீம் 1 லீடிங்ல நிற்பாங்க. இதை தான் நீங்க வந்து செஞ்சீங்க. அது ரொம்ப அழகா பிளான் பண்ணி செஞ்சு அவங்க கணவருக்கான தலைவன் போட்டியில் நிற்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாண்ட்ரா. அதுதான் அங்கே நடந்தது. அதன் பிறகு வந்து பிரியாணி வரும். பிரியாணியை வந்து சாப்பிடவே கூடாது அப்படின்னுவாங்க திவ்யா. அந்த இடத்துலையுமே நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, பிரஜனால வந்து இப்போ அவங்க வராமல் சாப்பிட கஷ்டமாக இருக்குங்கிற மாதிரி சொல்லுவார். கெமி சொல்லுவாங்க, கூப்பிட்டாச்சு இல்லை
அவங்க வரலன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? எல்லாரும் சாப்பிட ரெடி ஆயிட்டாங்க. சாப்பிட ஸோ இதுதான் சாப்பாடுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கூட்டம் வரலாம், அதுக்கு என்ன பண்ண முடியும், வாயில போய் ஊட்டி விட முடியும் அப்படின்ற மாதிரி கேள்வி சொல்லுவாங்க. அதோட வந்து முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் அங்கே நடந்த விஷயங்கள். ஆனாலும் சாண்ட்ரா பண்ணது வந்து அநியாயத்தினுடைய அநியாயம். முழு பூசணியை சோத்துல மறைச்சது மட்டும் கிடையாது, தன் கணவர் அந்த பக்கம் இருக்கிறாருன்றதுக்காகவே பண்ணியிருக்காங்க. இதுக்கான ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். இதில் இன்னொரு ஒரு விஷயம் சொல்கிறேன் ஜாக்கி, இது எல்லாமே கனி மாதிரியான இருக்கிற ஆள் பண்ணும்பொழுது குரூப்பிசமாக மாறிடுச்சு. சாண்ட்ரா மாதிரியான இருக்க ஆள் பண்ணும்பொழுது நிறைய பேர் அதை கேம் பிளேன்னு சொல்கிறது. ஏன்னா ஆரம்பத்துலேருந்தே அதுக்கு அன்பு கேங்குன்னு வந்து ஒரு முத்திரையை குத்தி அவங்கள வந்து ஒன்று சேர விடாமல் பண்ணி புதுசாக வந்தவங்க அதை தான் பண்ணுறாங்கன்னும் போது அதான் பழைய ஆள் வந்து நாங்கள் வந்து விரட்டிட்டு நாங்கள் வந்து புதுசு பண்ணோன்னா நீ அதே தப்பு தான் பண்ணிகிட்ருக்க. அதுதான் அந்த விஷயம் தான் அது நடந்தது. ஸோ கூடுமான வரை நம்ம வந்து எல்லா விஷயங்களும் பேசிட்டோம். உங்கள் கருத்துக்களை பின்னோட்டங்களை தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக வந்து விஜேஎஸ் அவர்களுக்கான கேள்விகள் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக விஜேஎஸ் கேள்விகள்னே போடுங்க. நாளைக்கு நைட் அதை பண்ணி சனிக்கிழமை அவர் வந்து அங்கே ஸ்டுடியோ போகிறதுக்குள்ளே நம்ம கேள்விகளை அப்லோட் பண்ணுவோம். அவங்க பார்த்துக்குவாங்க. நாளைக்கு நைட் அப்லோட் பண்ணிடலாம். அவ்வளோதான். நாளைக்கு வெள்ளிக்கிழமை வேறு படங்கள்லாம் ரிலீஸ் ஆகும். ஆமாம். இந்த இண்டிகோ இல்லை ஜாக்கி, இந்த ப்ளூ கலர் வந்து கொஞ்சம் அவருக்கு கொடுக்கலாம். அன்னைக்கு கொடுத்தோம் அந்த ப்ளூ இருக்குது பாருங்க. இந்த ப்ளூவா மேடம்? இந்த ப்ளூ இல்லை, வேணும்னே எடுக்காதீங்க. பக்கத்துல இன்னொரு ஒரு ப்ளூ இருக்கே, கண்ணு தெரியல உனக்கு? இதுவா மேடம்? இது கருப்பு மேடம். இது கருப்பு இல்லையா? இந்த மாதிரியான ப்ளூ கூட அவர் கொடுக்கலாங்க, நல்லா இருக்கும். பாருங்க காஸ்டியூம் டிசைனர். சரி, நம்ம இதை இன்னொரு நாள் பேசுவோம். வேற என்ன, நீங்க தனியா ஒரு வீடியோ போடுங்களாங்க காஸ்டியூம் பண்றத பத்தி, காஸ்டியூம் போறத பத்தி. இல்ல ஜாக்கி டிவிக்காக தானே வாய்ஸ் ஓவர்னு சொன்னீங்க, அதனால தான் இந்த ஓலா 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 ஓலையா ஓலா 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 ஓலையா. சரி, என் கணவர் வந்து சினிமா துறையில் ரொம்ப வருஷமாக இருந்துட்டு இருக்காரு. அவருக்கு நிறைய பேர் தெரியும். நான் நினச்சா நான் கண்டிப்பாக தனியாகவே போய் வந்து பேச முடியும். நான் அந்த மாதிரியான ஆள் கிடையாது, புரியுதுங்களா? ஒரு காம்பேரர் ஒருத்தர் வராரு, ஒரு ஹோஸ்ட் ஒருத்தர் வராருன்னா அவர் இப்படி இருக்கலாம் அப்படிங்கிறது. அந்த இடத்துல விஜய் சேதுபதி இல்லை, வேறு யாராக இருந்தாலும் இது சொல்லப்படும். சாத்துங்க. மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். நீங்கள் உங்களோட இருந்து விடைபெறுவது ஜாக்கி சேகர் சைனிங் அவுட். சைனிங் அவுட்டா?